அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிற. நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, எங்களோடு பேசுங்க ராஜா. நீர் பேசுகிற தெய்வம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் பாருங்க 3 காரியத்தை சொல்றாரு. சோத்திரம். தண்ணீரை என்ன பண்றாரு? ஆமா, உனக்கு ஆற்றில தண்ணீரை கொடுப்பேன் உனக்கு, அங்கே உனக்கு போஷிப்பேன், காகங்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படிங்கிறார். ஆமா சோதரன், நல்லா நம்ம தண்ணி குடிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். தண்ணி குடிக்காம இருந்தோம்னா ஆமா உடம்புல தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அன்னைக்கு நம்ம சரீரத்தை கவனிக்கிறது இல்லை. பாருங்க, அந்த தேவனுடைய மனசு, இந்த எலியாவுடைய சரீரத்தை குறித்து ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்காரு பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, அன்பான தேவன். நம்மள உடம்பு மேல நம்ம கரிசனையா இருக்கிறோம் இல்லையோ, ஏசப்பன மேல நம்ம ஆமா, ஏன்னா நம்மளை வச்சு அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம நினைச்சுவோம், என்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நான் எதுக்கு உதவ மாட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படி ஒருபோதும் சொல்லாதீங்க. நான் சிறு பிள்ளையா இருக்கேன், ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்களை கொண்டுதான் தேவன் அனுப்புறாரு. பலத்த அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு இன்னைக்கு நீங்க தான் எளியாவா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா என்ன பண்ணு, உனக்கு தண்ணீர் நல்லா கொடுக்கணும். அவதான் சொல்றாங்க, தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவாய் போஷித்து நடத்தவா, காலை மாலை இரவு நம்ம நேரத்துக்கு நம்மளுக்கு ஃபுட்டை கொடுத்து, சாப்பாடை கொடுத்து, நம்மளை ஆகாரங்களை ஆண்டவர் கொடுக்கிற தேவன் அல்லவா. சோத்திரம். காக்கைகளை கவனித்து பாருங்கள், அது என்ன பண்ணல, உறுப்பது 100 இல்லை, அதை போஷிக்கிறார். அதனால் நம்மளை இதுவரையும் போஷித்த ஆண்டவர். ஆமா, நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்று ஒருவேளை கவலையோட இருக்கிறீங்களா? அன்றன்றைக்கு தேவையான அற்பத்தை ஆண்டவர் நிச்சயம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 அது அநேக நம்ம லட்சத்துமான ஜனங்கள் என்ன பண்றாங்க, வனாந்திரத்துல இருந்தாங்க. ஆண்டவர் நம்ம கரெக்டா போஷிச்சார். ஆமா, வனாந்திரத்துல சாப்பாடு என்ன பண்ண கரெக்டா வருது. ஆமா, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது ஆண்டவர் நம்மளார் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 3ஆவது சொல்லுது, அவர் என்ன பண்ண, காகங்களுக்கு கட்டளையிடுவாராம். பாருங்க, காகங்கள் என்ன பண்ணுது, உடனே என்ன பண்ணுது, அந்த வேலையை செய்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் அநேக பேரை காகங்களை எடுத்து பயன்படுத்துவார். சோத்திரம். நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு கீபோர்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன். ஆமா, அம்மா வந்து சொன்னாங்க, உங்களுக்கு சொன்னாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு நான் சொல்லலை இந்த கீபோர்டு எனக்கு தேவைன்னு சொன்னேன். ஆனா அநேக நாட்கள் அதுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஆனா பாருங்க, ஒரு அம்மாவை எனக்கு நல்ல ஒரு ஆவி நல்லா ஜெபிக்கிற ஒரு அம்மா. சோதனை நல்லா விசாரிப்பாங்க. ஆனா ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பாங்க. அவன் நீடி ஆயில அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். ஆமே சோதரம். அவன் பாருங்க, அவன் சொல்லி கொடுத்தா பண்ண, நான் வாங்கி கொடுத்து யாருக்கு நீ சொல்லக்கூடாதுப்பா அப்படிம்பாங்க. அந்த ஒரு அவன் தேவனுக்கு பயப்படுற ஒரு நல்ல ஒரு குடும்பம். அப்போ அவன் சொன்னாங்க, அப்போ நீ எழுதி கொடுப்பா, நாங்கள் உடனே பண்ணுவாங்க, வாங்க தம்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கீபோர்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதை எழுதி வச்சு பலிபடல் வச்சு ஜெபம் பண்ணேன். ஆமா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்ன பண்ணேன். ஆமா, 4 வருஷமா 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். சில இடத்துல போவேன், எனக்கு ஒரு கீபோர்டு நல்லா இருக்குமே, ஆண்டவர் ஏசப்பா. ஆனா என்கிட்ட பைசா கிடையாது. ஆனா ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு கட்டளையிட்டு கர்த்தர் அருமையாக நல்ல ஒரு கீபோர்டை, ஆமா யமஹா ஒரு கீபோர்டை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமா, கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துறேன். அந்த அம்மாவை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, கட்டளையிட்டார். அந்த காகம் என்ன பண்ண, சொன்ன வேலையை அப்படின்னு கரெக்டா என்ன பண்ணுவேன் அவங்க செய்கிறாங்க. ஆண்டோட வார்த்தை என்ன பண்ண, அப்படியே அவங்க செவிசாவிக்கிறோம். அதனால நம்ம செய்யும் பொழுது நம்மளை இந்த காகங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த எலியாவையும் கர்த்தர் என்ன பண்ணார், கட்டளையிடுகிற அவர் சொல்லாகும், கட்டளையிட நிற்கும். ஆமா, உங்க படகுல இயேசு வருகிறார், உங்க குடும்பத்துல இயேசு இருக்க. ஒருவேளை புயல் அடிக்குதா, அப்படி அடிக்குதுன்னு பயப்படாதீங்க. சோதனை இறையாது அமைதலா என்று கட்டளை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம இன்னொரு கட்டளையும் சொல்லியிருக்கா, என்ன பண்ணுவீங்க, ஆமா எல்லாருக்கும் என்னை பத்தி என்ன பண்ணுவோம், என்னுடைய அன்பை நீங்க சொல்லணும். அது கட்டளை. ஆமா, 10 கட்டளை கொடுத்துருக்க. என்னை உனக்கு வேறொரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்திருக்காரு. உன் தாயின் தகப்பனை கணம் பண்ணு கட்டளை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஓய்வு அது கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமா, பிறகு யாதொரு இச்சையாதருக்குன்னு கட்டளை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளை கொடுக்குறாரு. அது வந்து பழைய ஏற்பாடு தானே பாஸ்டர்? அப்படி இல்லை, புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மத்திய சுவிசேஷம் சொல்லியிருக்காரு.
அவன் நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றே வந்தேன் என்று சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தை அழிக்கல்ல நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ண வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு தண்ணீர் கொடுக்கிற ஆண்டவர், நம்மளுக்கு நீர் பாய்ச்சுகிறவர், நம்மளை போஷிக்கிறவர், நம்மளுக்கு தேவையான வீட்டில் கட்டளை கொடுத்து நம்மளை காக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. உங்களை போஷிக்க, உங்களை நடத்த தேவன் இருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க. நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் கோடான கொடியாய் பெருகுவீர்கள். நம்ம ஜெபம் நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமையில் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே தண்ணீர் கொடுக்க தண்ணீரை கொடுத்து, ஆண்டவரே போஷித்து, ஆண்டவரே கட்டளையிடு, ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, நீ கட்டளையிட்டு பேசு, நீ விசுவாசோடு பேசு, அமே ஸ்தோத்திரமப்பா, கட்டளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த வித காரியத்திலே ஆண்டவர் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், அவர் சரீரத்தில் ஒரு பலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவர் இவர்களை மூடுவீராக. மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், கனத்தை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.